ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குச்சி கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கருவாடோட நேம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடு இது குச்சி கருவாடுன்னு சொல்லுவோம். சில இடத்துல இதை நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த கருவாடோட நேம் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு கருவாடு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சமாக சூடான தண்ணி கருவாடு மேலே ஊற்றுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி மண்ணெல்லாம் கருவாடில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் கருவாடு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 30 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் நம்ம கருவாடில் இருக்கிற மண்டையெல்லாம் க்ளீன் பண்ணலாம். இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த பாருங்கள், இந்த மண்டையை பிச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பிளாக் கலராக இருக்கும். அதையும் எடுத்துருங்க. நீங்கள் கருவாடை நல்லா ஊற வச்சாதான் இந்த மண்டை பிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 30 மினிட்ஸ் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுடுங்க. எல்லா கருவாடுலேயுமே அந்த பிளாக் கலராக இருக்கிறத நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி மண்டையை பிச்சுட்டு சில கருவாடில் இருக்காது. இப்போ நல்லா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பிளாக் கலர் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ கருவாடு வறுக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கருவாடை ஃப்ரை பண்ணுறனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நம்ம அப்பப்போ ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா ஊற வச்சு மண்டையெல்லாம் எடுத்த கருவாடை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அடியில் ஒட்டும். ஸோ அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கருவாடு வதங்கிறதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். கருவாடில் இப்போ ஃபஸ்ட்டே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறனால குக்காக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. கருவாடில் வெறும் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். இப்போ உங்களுக்கு எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ நம்மளுக்கு தேவையானப்போ அப்பப்போ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கருவாடு குக் ஆகணும். ஸோ லைட்டாக நம்ம மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். கருவாடு ஓரளவு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் பத்தலாட்டினா இன்னும் லைட்டாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவாடு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக விட்டுறாதீங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும். லைட்டாக கிறிஸ்பியாக இருந்தால் போதும். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த குச்சி கருவாடை ஃப்ரை பண்ணிட்டோம்.
இப்போ வந்து லைட்டாக வந்து நீங்கள் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதனால் மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சாச்சு குச்சி கருவாடு ஃப்ரை. நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.